கோவை மாவட்டம் சர்க்கார் சாமக்குளம் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட பகுதிகளில் புதிய குடிநீர் தொட்டிகள் பயன்பாட்டுக்கு வராமல் கிடப்பில் உள்ளதால் மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியிருக்கிறார்கள். கோவை மாவட்டம் சர்க்கார் சாமக்குளம் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்டது அக்ரஹார சாமக்குளம். இந்த பகுதியில் குடிநீர் தட்டுப்பாட்டால் மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். ஒரே ஒரு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மட்டுமே இந்த கிராமத்தில் இருந்த நிலையில் சில ஆண்டுகளுக்கு முன் கூடுதல் தண்ணீர் தொட்டிகள் கட்டும் பணிகள் தொடங்கப்பட்டதாகவும், ஆனால் தற்போது வரை அந்த பணிகள் நிறைவடையவில்லை என்றும் கூறப்படுகிறது. அதனால் 10 நாட்களுக்கு ஒரு முறை மட்டுமே குடிநீர் விநியோகிக்கப்படுவதாகவும் அது போதுமானதாக இல்லை என்றும் மக்கள் வேதனையுடன் கூறுகின்றனர். ஆமாங்க, தண்ணியே 8 நாளைக்கு ஒருக்கா தான் ஊருக்குள்ளேயே வருது. குடிக்கிற தண்ணி 8 நாளைக்கு ஒருக்கா தான் வருது. உப்பு தண்ணி வந்துட்டு இருந்துச்சுங்க, இப்போ அதுவுமே வரதில்லை. அப்புறம் அதே மாதிரியே டிச்செல்லாம் பார்த்து சாக்கடை வசதியெல்லாம் வந்துட்டு ஊருக்குள்ள இல்லைங்க. மழை பெஞ்சதுன்னா தண்ணி ஒரு ரோட்டில் போகிற மாதிரி தான் இருக்குது. அதை ரெடி பண்ணி கொடுக்கணும். சர்க்கார் சாமக்குளம் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட பகுதிகளில் கழிவுநீர் கால்வாய் வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்பதும் மக்களின் பிரதான கோரிக்கை. டிச் வசதி இல்லைங்க. 3 தடவை டிச்சு கட்டுறேன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. அது பில் எடுத்துட்டாங்க. தண்ணி பிரச்சனை வர நிலத்தொட்டி கட்டி வச்சுக்கிறாங்க. அதில் பைப்பு தான் மாட்டி வச்சுக்கிறாங்க, தண்ணி இல்லைங்க. குறைகளை யாரிடம் தெரிவிப்பது என தெரியாமல் பிரச்சனைகளோடே வாழ்வதாக கூறும் மக்கள் உள்ளாட்சி தேர்தலுக்கு பிறகாவது தீர்வு கிடைக்கும் என்று நம்புகின்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சுதீஷ். பராமரிப்பின்றி கிடக்கும் எரிமேடை, இடியும் நிலையில் உள்ள மகளிர் சுகாதார வளாகம் என பல்வேறு பிரச்சனைகளோடு ஊரக உள்ளாட்சி தேர்தலை எதிர்நோக்கி உள்ளனர் பொள்ளாச்சி வடக்கு ஒன்றிய மக்கள். கோவில்பாளையம் முதல் கேரள எல்லையான கோபாலபுரம் வரையிலான 39 ஊராட்சிகளை உள்ளடக்கியது பொள்ளாச்சி வடக்கு ஒன்றியம். மயான எரிமேடையை புனரமைத்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதே பொள்ளாச்சி வடக்கு ஒன்றியத்தில் உள்ள புளியம்பட்டி மக்களின் பிரதான கோரிக்கை. மயானத்தில் எரிமேடை இல்லாததால் 10 கிலோமீட்டர் செல்ல வேண்டியுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த கிராமத்தில் ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 16 லட்சம் ரூபாய் அளவுக்கு முறைகேடு செய்யப்பட்டுள்ளதாகவும் மக்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். ஊரக வேலை வாய்ப்பில் 100 நாள் வச்சு அந்த பள்ளத்தில் தண்ணி போகிற மாதிரி வேலை செஞ்ச மாதிரி காட்டி வைக்கிறாங்க. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் தண்ணி போகிறதுக்கான எந்த ஒரு இதுவுமே இல்லை. அதுக்கு 16 லட்சம் மக்களோட புளியம்பட்டி மக்களுடைய வரிப்பணத்தை தான் எடுத்து அதில் செஞ்சுருக்கிறாங்க. இது என்னென்னா ஊராட்சி தேர்தல் நடத்தாமல், ஊராட்சி மன்ற தலைவர் மெம்பர் யாரும் இல்லாமல் இந்த மாதிரியெல்லாம் நிறையா வேலைகள் நடக்காமையே நடந்த மாதிரி காட்டியிருக்கிறாங்க. பேருந்து நிறுத்தம், பள்ளிக்கு அருகிலேயே குப்பைகள் குவித்து வைக்கப்பட்டுள்ளது குறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பது மக்களின் குற்றச்சாட்டு. புளியம்பட்டி சைடு ஃபுல்லாகவே அசிங்கமாக இருக்குது, குப்பைமேடாகவே இருக்குது. பஸ் ஸ்டாப்ல எல்லாம் பெண்கள் எல்லாம் ஆண்கள் எல்லாம் யாரும் பஸ் ஏற முடியல, வாசம் ஓவருங்க. குறும்பபாளையம் கிராமத்தில் 2002-2003 நிதியாண்டில் கட்டப்பட்ட மகளிர் சுகாதார வளாகம் இடிந்து விழும் நிலையில் இருந்ததால் 2012ஆம் ஆண்டு புதுப்பிக்கப்பட்டது. மீண்டும் முறையாக பராமரிக்காததால் சுகாதார வளாகம் பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது. நெசவு தொழிலை ஆதாரமாக கொண்டுள்ள குள்ளக்காபாளையத்தில் ஓடையை ஒட்டியுள்ளவர்கள் மழை காலங்களில் பாதிப்படைந்து வருகின்றனர். குடியிருப்புக்கும் ஓடைக்கும் இடையே தடுப்புச் சுவர் அமைக்க வேண்டும் என்பது மக்களின் கோரிக்கை. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சிவபிரசாத். உள்ளாட்சி பிரதிநிதிகள் இன்றி மேட்டுப்பாளையம் மலை கிராமங்களில் பல்வேறு விதிமீறல்கள் நடைபெறுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். கோவை மாவட்டம் காரமடை ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்டது ஓடந்துறை கிராமம். மக்களின் அடிப்படை தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தன்னிறைவு பெற்ற ஊராட்சியாக தேசிய விருது வாங்கிய இந்த ஊராட்சியின் நிலை இன்று தலைகீழாக உள்ளதாக ஓடந்துறை மக்கள் கூறுகின்றனர். யானைகளின் வழித்தடம் மற்றும் நீர் வசதிமிக்க மலையடிவார விளைநிலங்களை வீட்டு மனையாக்க கூடாது என்பதை உள்ளாட்சி அமைப்புகள் கடந்த காலங்களில் உறுதி செய்தன. தற்போது உள்ளாட்சி பிரதிநிதிகள் இல்லாததால் விதிமுறைகள் மீறி வீட்டு மனைகளுக்கும் விடுதிகளுக்கும் அனுமதி வழங்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. எல்லாத்தையுமே இந்த சட்டத்துக்கு புறம்பாக, மலையிட பாதுகாப்பு சட்டத்திற்கு புறம்பாக வீட்டு மனை எல்லாம் கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. இயற்கை இந்த மேற்படி இந்த 300 ஆண்டுகள் 400 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய இந்த இயற்கை அழிக்கப்பட்டால் மீண்டும் அந்த இயற்கையை நீங்கள் உருவாக்க முடியாது என்பது திடமான உண்மை. அப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட இருந்த காலத்தில் இந்த மாதிரியெல்லாம் ஒரு நடைமுறையெல்லாம் நடக்கல. காரமடை ஒன்றியத்துக்குட்பட்ட பெல்லாதி கிராமத்தின் நிலையோ
கவலைக்கிடமாக உள்ளது. மாத கணக்கில் அகற்றப்படாத குப்பை கழிவுகள் இயற்கை அழகை குலைத்து வருகின்றன. இந்த கிராமத்தில் தண்ணீர் பிரச்சனையும் மிக அதிகமாக உள்ளது. இந்த லைனில் பார்த்தீங்கன்னா காட்டு யானைகள் நடமாட்டம் இருக்குது, பாம்பு காட்டு யானைகளும் நிறைய இந்த ரோட்டில் வருது. ஆனால் அதுக்கெல்லாம் தெருவிளக்கே எரியறதில்லை. அது சம்மந்தமாக நாங்கள் கிராம சபா கூட்டத்தில் நாங்கள் மனுவும் கொடுத்தோம். அப்போ நான் பார்க்குறேன், நாங்கள் இன்னும் பார்க்கல. அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் நீர்நிலைகளை காக்கவும் அதிகாரிகளை சந்தித்து மனுளித்தால் எந்த பயனும் இல்லை என்கிறார்கள் காரமடை மக்கள். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சரவணபாபு.